வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரிசா கடலோரத்திற்கு அருகே ஒரு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் உருவாயிருந்தது. அது மேலும் வலுப்பெற்றது. தொடர்ந்து வடக்கு ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசாவினுடைய கடலோர பகுதி, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களை மிரட்டி வந்ததை நம்ம பார்த்தோம். அதோட சேர்த்து தமிழ்நாட்டையும் மிரட்ட போகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே ஒரு புயல் சின்னங்கள் மற்றும் தாழ்வு பகுதிகள், காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் எது உருவாயிருந்தாலுமே கூட நம்ம அறிவிப்புகளில் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நேற்றைய தினங்களில் கூட சரி, அதுக்கு முந்தைய நாட்களிலும் சரி, நம்ம அறிவிப்புகளில் கொடுக்காம கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்புகளோடு நம்ம உங்களோட சந்தித்து கொண்டு இருக்கிறோம். வானிலையில் அதிரடி மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்பிக்கையாக இருங்க. நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. வெயில் மட்டுமே எல்லா நாளும் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக மழைன்னு ஒன்று வரதான் போகுது. அது எந்த தேதிகளுங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். ஆகவே இனி வரும் நாட்கள் மழை காலம்தான். மழையினுடைய தீவிரம் தான் அதிகரிக்கும். ஆனால் என்ன, பகல் நேரங்களில் உங்களுக்கு வெயில் கொஞ்சம் தீவிரமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இரவு நள்ளிரவில் மழை கண்டிப்பாக வந்துடும். கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், டெல்டா தென் மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் அப்படியே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரே நேரத்தில் மழை வரும்னு மட்டும் எதிர்பார்க்காதீங்க. அந்த மாதிரி இருக்காது. ஒவ்வொரு நாளும் பகுதி பகுதியாக ஒவ்வொரு மாவட்டங்களாக மழை முன்னேறும். அதனால் நண்பர்களே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய புயல் சின்னங்கள் உருவாகும். ஏகப்பட்ட புயல் இருக்குது. இந்த வருஷம் மட்டுமே நிறைய புயல் சின்னங்கள் இருக்குது. அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்கும். ஒன்று போனால் இன்னொன்று சொல்லி அடுத்தடுத்து உருவாகிட்டே இருக்கும். அதை பற்றி நம்ம பேசணுன்னா மணிக்கணக்காக பேச முடியும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்கும் பேசலாம். ஆனால் அது வரைக்கும் யாரும் கண்டிப்பாக கேட்க போகிறதில்ல. அதனால் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை 8 நிமிஷத்தில் நம்ம சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம். அதையும் நீங்கள் அதையும் இன்னும் சுருக்கிறாதீங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு போங்க. ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். கன முதல் மிக கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. மாவட்ட வாரியாக நம்ம பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும், எங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். முதல் 4 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கனமழை வலுவாக இருக்கும். ரொம்ப தீவிரமாக இருக்கும். மற்ற மாவட்டத்தை ஒப்பிடும்போது இங்கே தான் நமக்கு மழை அதிகமாக இருக்குது. அதுதான் உண்மை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது. ஒன்று இரவு நேரத்தில் மழை தீவிரம் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நள்ளிரவில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். தொடர் மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். அதில் குறிப்பாக இந்த 4 மாவட்டங்கள் கேடிசிசி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை மற்றும் செங்கல்பட்டில் கனமழை வெளுத்து வாங்கும். அதற்கு அடுத்தபடியாக விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், இங்கேயும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மிக விளக்கமாக நம்ம சொல்லிடுறோம். வட சென்னை, தென் சென்னை, திருவள்ளூர், பள்ளிப்பட்டு, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம், குன்றத்தூர், செங்கல்பட்டு, மதுராந்தகம், மேல்மருவத்தூர், தாம்பரம், கூடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், இன்னும் நிறைய இடங்கள் சொல்லலாம். நமக்கு நிறைய ஊர் இருக்குது, எல்லா பேரையும் சொல்ல முடியல. அதனால் எல்லா இடங்களிலும் மழை வாய்ப்பு எதிர்பாருங்க. கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். விழுப்புரம், மயிலம், விக்கிரவாண்டி மற்றும் தெற்கோயிலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மரக்காணம், அதுக்கப்புறம் புதுச்சேரி, கடலூர், திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலம், சிதம்பரம், புவனகிரி, இங்கெல்லாம் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்காலில் கடலோர கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பாக பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், புவனகிரி, மயிலாடுதுறை, இந்த மாதிரி புதுச்சேரி கடலோர கடல் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கனமழை கொஞ்சம் தீவிரமாக இருக்கும். ஸோ சற்று வலுவாக பதிவாகும். அதே மாதிரி விருத்தாச்சலம், பெண்ணாடம், திட்டக்குடி இந்த பகுதி, கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கடலூருடைய மேற்கு பகுதிகளில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். எல்லா இடத்துலையும் சரிசமமான மழை இருக்காது. நமக்கு மழை அளவில் வித்தியாசம் இருக்கும். கடலூர் மாவட்டங்கள் மேற்கு பகுதிக்கும் கடலோர பகுதிக்கும் இந்த இடங்கள்லாம் விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், இங்கே கடலொட்டி இடங்களில் மட்டும் கனமழை, மற்ற இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உள் மாவட்டத்தில் பேசணுன்னா, வேலூர் மாவட்டத்தை நம்ம சொல்லாமல் போக முடியாது. அங்கேயும் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. வேலூர், காட்பாடி, குடியாத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர் இந்த இடங்களிலும் கனமழை தீவிரமாக இருக்கும். ராணிப்பேட்டை, கலவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை பொறுத்தவரை தீவிரம் அடையும். அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா ஊரும் சொல்லலாங்க. சேத்பட்டு, வந்தவாசி, போலூர், ஆரணி, நிறைய இடங்கள், நிறைய பகுதிகளில் மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில்
அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு என அனைத்து பகுதிகளிலும் மிதமான மழை இனி வரும் நாட்களில் இரவு நேரத்தில் அதை முதல்ல குறித்து கொள்ளுங்க. எல்லாரும் காலை நேரங்களையும் பகல் நேரங்களையும் மழையை பார்த்துட்டு மழை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இரவு நள்ளிரவு நேரங்களில் மட்டுமே உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதெல்லாம் எதுக்கு முன்கூட்டியே சொல்கிறோன்னா, நீங்கள் மழையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே சொல்கிறோம். கையில் மறக்காமல் கொடை எடுத்துகிட்டு போங்க. மழை வாய்ப்பு கொஞ்சம் தீவிரமாகவே இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம், அடுத்தபடியாக தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டம். தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்திலும் தீவிரமான மழை பொழிவு காத்திருக்கு. டெல்டா பகுதிகளும் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அங்கே மட்டும் மழையே வரமாட்டேங்குது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. டெல்டாவில் மழை வரும். யாருங்க மழை வராதுன்னு சொன்னது? கண்டிப்பாக மழை வரும். தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, நாகை, மயிலாடுதுறை, திருச்சி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும், எல்லா மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூரிலும் மழை வாய்ப்பு இருக்குது. அதில் குறிப்பாக கனமழைன்னு எடுத்துக்கிட்டோன்னா தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டையில் கனமழை சற்று வலுவாகவும் மற்ற இடங்களில் மிதமான மழையாகவும் படிப்படியாக அந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் நிறைய மாவட்டம் இருக்கு. அது நம்ம பார்த்துருக்கிறோம். ஏகப்பட்ட மாவட்டங்கள் நம்ம சொல்லலை. சொல்லப்படாத மாவட்டங்கள்ல மிதமான மழை பெய்யும். எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லலை? கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரின்னு இவ்வளோ மாவட்டம் இருக்குது. இங்கே எல்லாம் நமக்கு மாட்ரேட் ரெயின்ஃபால், மிதமான மழை மட்டும் அவ்வப்போது பகுதியாக தான் இருக்கும். இந்த இடத்துல பெரிதளவில் மிக கனமழை பெய்யாது, ஓரளவுக்கு மிதமான மழை பெய்யும். அதுக்காக நமக்கு மழையே தென் மாவட்டங்களில் வராதுன்னு சொல்ல வரல. மழை வருங்க, மிதமான மழை பெய்யும் தான் சொல்கிறோம். மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாட்ரேட் ரெயின்ஃபால், மிதமான மழை பகுதியாக விட்டு விட்டு பெய்யும். மாத இறுதி மற்றும் செப்டம்பர் மாதத்தில் தென் மாவட்டங்களில் அதிக மழை காத்திருக்கு அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையும் கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்தில் அதிக மழை பொழிவு தென் மாவட்டத்தில் காத்திருக்கிறது. தமிழகத்தில் பகல் நேரங்களில் வெயில் கொளுத்தினாலும் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். மாற்று கருத்து இல்லை. நள்ளிரவு மற்றும் அதிகாலையிலும் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் மழை வந்தால் மாலை நேரங்கள் மட்டும்தான் மழை வருமா அப்படின்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க. நேரம் நமக்கு முக்கியமே கிடையாது. மழை வாய்ப்பை தான் நம்ம பார்க்கணும். எத்தனை சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு அதுதான் நம்ம மிக முக்கியமாக கவனிக்கக்கூடியது. அடுத்தடுத்து வரும் நாட்களில் கடலோர மாவட்டங்களில் அதிக மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் நிச்சயம் அதிகரிக்கும். அதனால் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலும் சில மாவட்டங்களில் மழை வர வாய்ப்பு இருக்குது. மாலை நேரங்கள் இரவு நேரத்தில் மழை வரலன்னு நினச்சிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. நள்ளிரவு அதிகாலையில் கூட நமக்கு மழை வரலாம். ஏன்னா அதற்கான சாதகமான சூழ்நிலையும் காத்திருக்கு. தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிதமான மழை தொடரும். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழையும் விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.